விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது, அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதும போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டுது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதைய சொல்ல சொன்னான். பதுமையும் கதைய சொல்லித்து. என் வீட்டிலிருந்து நான் கிளம்பி இந்த மயானத்தை வந்து அடைந்தேன். மயானத்தை அடைந்தவுடன் வெகு நேரம் நான் இருக்க வேண்டிய இடத்தை தேடினேன். எனக்கு முன்னால் நிறைய வேதாளங்கள் முருங்க மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் சண்டை போட்டுக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தது. எனக்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகை அருகில் ஒரு முருங்க மரம் இருக்குது. அதில் இருக்கலாம் என்று அங்கு சென்றேன். நான் அருகில் சென்ற போது அந்த குகையின் வாயில் திறந்து கொண்டது. உள்ளே என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டது. உள்ளே சென்றேன். அந்த குகையின் மறுகோடியில் இருந்த ஒரு தவமுனியின் காலருகே சென்று விழுந்தேன். என்ன ஆச்சரியம்! அந்த தவமுனி பேச ஆரம்பித்தார். காலத்யா, சுவாமி, என்னை தெரியுமா? எல்லாம் எமக்கு தெரியும். நான் இப்படி... அதுவும் தெரியும். கைலாசநாதன் உனக்கு கொடுத்த சாபத்தினால் நீ இப்படி வேதாளமாக மாறியதும் தெரியும். முனிவரே, நான் எவ்வளவு காலம் இப்படி வேதாளமாக இருக்க வேண்டும்? விக்ரமாதித்த மகாராஜா யார் என்று தெரியாது. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அறிவோம். விக்ரமாதித்த மகாராஜா யார், அவருடைய பராக்கிரமம் என்ன, நீ பார்க்க வேண்டும் இல்லையா? இதோ பா. விக்ரமாதித்தன் மன்னனாக முடிசூட்ட பெற்று தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த தன் மந்திரி பட்டியை அதற்கேற்ற இடத்தை தேர்ந்தெடுக்கும்படி சொன்னான். மந்திரி பட்டி பல இடங்களை பார்த்து வரும்போது காட்டின் நடுவே ஒரு குளத்தின் அருகே பத்ரகாளி அம்மன் கோயில் இருப்பதை கண்டான். அந்த கோவில் அருகே ஒரு கல்லில் வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதில் சொன்னபடி விக்ரமாதித்தனிடம் பட்டி தெரிவிக்க விக்ரமாதித்தனும் அதன்படி செய்தான். பத்ரகாளி அம்மன் தோன்றி விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை அருளினாள். அம்மன் அருளில் மாபெரும் உஜ்ஜயினி பட்டணத்தை விக்ரமாதித்தன் நிர்மாணம் செய்தான்.
56 தேசத்து ராஜாக்களையும் வென்று விக்ரமாதித்தன் மன்னர்களுக்கு மன்னனாக விளங்கினான். மாமுனி விஸ்வாமித்திரனின் கடும் தவத்தால் தேவலோகம் தடுமாற்றம் கண்டது. அவர் கோபத்தை தணிக்க ரம்பை, ஊர்வசி யாரை அனுப்பலாம் என்பதில் குழப்பம் ஏற்பட விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று தேவேந்திரனின் குழப்பத்தை தீர்த்து சிவபெருமான் தேவேந்திரனுக்கு கொடுத்த அதிசய சிம்மாசனத்தை பரிசாக பெற்றான். அந்த அதிசய சிம்மாசனத்தில் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்யும் போது காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த கபடமுனிக்கு காளிதேவி 1000 மன்னர்களின் தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டால் அந்த முனிக்கு அந்த அதிசய சிம்மாசனம் கிடைக்கும் என்று சொல்லி மறைந்தாள். கபடமுனி 999 மன்னர்களின் தலையை வெட்டி 1000வது தலைக்கு விக்ரமாதித்தனை தினமும் சந்தித்து மாதுளம் கனியை கொடுத்து வந்தான். கபடமுனி 1000வது தலைக்கு விக்ரமாதித்தனை தினமும் சந்தித்து மாதுளம் கனியை கொடுத்து வந்தான். ஒரு கருங்குரங்கால் அந்த மாதுளம் கனியில் விலை மதிக்க முடியாத நவரத்தின கற்கள் இருப்பதை கண்டு வியந்த விக்ரமாதித்தன் அந்த கபடமுனிக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். சதுர்தசி நள்ளிரவில் விக்ரமாதித்தன் தனித்து வந்து தன்னை சந்திக்க வேண்டும் என்று வேண்டினான். விக்ரமாதித்தன் குறிப்பிட்ட நாளில் கபடமுனியை சந்திக்க அவன் இடத்திற்கு சென்றான்.
கபடமுனி காட்டில் முருங்க மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் வேதாளத்தை பிடித்து வர விக்ரமாதித்தனுக்கு கட்டளையிட விக்ரமாதித்தன் காட்டிற்குள் வருகிறான். தவமுனியை வணங்கி விடைபெற்று குகையிலிருந்து வெளியே வந்து இந்த முருங்க மரத்தை தொற்றிக் கொண்டேன். நான் முன்பே உங்கள் உருவத்தை பார்த்ததால் நீங்கள் என்னை முருங்க மரத்திலிருந்து இறக்க வரும்போது அந்த விக்ரமாதித்ய மகாராஜன் தாங்கள்தான் என்று அறிந்து கொண்டேன். என் எஜமானனாகிவிட்ட உம்மை காக்க கடமைப்பட்டுள்ளேன். அந்த வஞ்சக முனிவனிடமிருந்து நீ உயிர் தப்பவும் உதவி புரிவேன். வேதாளமே, உம்முடைய கதை என்னை நெகிழ வைத்து விட்டது. நீ என்னுடன் சேரும்போது என் பலம் மேலும் கூடும். உன் துணை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த கபடமுனி பற்றி கொஞ்சம் சொல்லேன். அஷ்டமா சித்தியும் உன்னிடம் இருக்கும் சிம்மாசனத்தை பெறவும் காளி தேவியிடம் வரம் பெற கடும் தவம் புரிந்தான். காளி தேவி தோன்றி 1000 அரசர்களுடைய தலையை பலியிட்டு யாகம் செய்தால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். கபடமுனி 999 தலைகளை நீ பார்த்த யாக குண்ட அக்னியில் போட்டிருக்கிறான். கடைசியாக ஒன்று குறைகிறது. அதற்காக உம்மை வஞ்சகமாக அழைத்திருக்கிறான். நீ என்னை அவனிடம் ஒப்படைத்தால் உம்மை கொன்று என்னை அடிமையாக்கிக் கொள்வான். அதற்கு இடம் கொடுக்காமல் உன் புத்திசாலித்தனத்தால் அவனை வென்றுவிடு. வா, கபடமுனியிடம் செல்வோம், அவனை வெல்வோம். வேதாளமும் விக்ரமாதித்தனும் கபடமுனி ஞானசேனன் இருக்கும் காட்டிற்கு வந்தார்கள். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.